விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்ததுக்கு அப்புறமா சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்குமே நம்மளும் சிஎம் ஆகணும்ன்ற ஆசை வந்திருக்குதுன்றத அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தனுஷும் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்ற சமிக்கைகள் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் ஜெயிச்சதுனால வந்த நம்பிக்கையா? ஒரு திரைப்பட நடிகர்கள் ஜெயிக்கும் போது கோடிக்கணக்கிலே சம்பளம் வாங்குகிறார். அது 10 கோடி 5 கோடி இப்படிலாம் ஆரம்பிக்கிறவங்க, அப்புறம் 50 கோடி 100 கோடின்னு பிஸ்னஸ் டெவலப் ஆக 100 கோடி ரூபாய்க்கிறவங்க, அவர் 150 கோடிங்க அப்படிலாம் வர்ற ஸ்டேஜ். பலாயிரம் கோடியை கையாளக்கூடிய அரசியலுக்கு ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது? நீங்க புரட்சிக்காரனா நடிக்கிறதுங்கிறது வேற. அப்ப அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுனாலயே அந்த கேரக்டரை ஏன் தலைவனா பார்க்க கூடாது என்று சொல்வது ஒரு அறியாமை. அதனால ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அண்ணா சாலையிலே நடக்கிறவன் எல்லாம் அண்ணா வழியில் நடக்கிறவனான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இது ஒரு காமெடியான விஷயம். நீங்க சக மனிதன் மேல அக்கறை செலுத்தாதவங்க. நீங்க இந்த நாட்டையே ஆளணும்னா இது எப்படி? தனுசு ஆளணும்னா தனுசு சக மனிதனுக்கு என்ன செஞ்சிருக்காரு? அவர் எதற்காக அரசியலுக்கு வரணும்? போல பிரதீப் ரங்கநாதனுக்கும் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கொடி கட்சி அப்படி கொள்கை பாடல் அதெல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை எப்படி சார் புரிஞ்சுக்க? சாராயம் வைக்கிறது நல்ல வியாபாரமா இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த ஐட்டத்தை கொண்டு வராங்க. எலைட் பாருங்கிறாங்க, ரெஸ்டோ பாருங்கிறாங்க. நீ சொல்றதுனா அடுத்தடுத்த பார் ஓப்பனிங் தான். டாஸ்மாக்ல இருந்து ரெஸ்டோ பாருக்கு மாறுறதுதான் சொல்றது. படிக்காத பாமரர்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை ஒரு அறிஞர் ஆட்சி செய்கிறார். 9 ஆண்டு காலம் சிறையில இருந்தாரு காமராஜரே. 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாரு. சுதந்திர போராட்டத்திலே, விடுதலை போராட்டத்திலே தியாகம் செய்தவன் தான் இந்த மண்ணுக்கு முதலமைச்சராக முடியும் என்கிற வரலாறு இருந்திருக்கிறது. இப்படித்தான் தலைவர்கள் உருவாகி வரணும். அப்பதான் மக்களுக்கு பயனளிப்பாங்க. சினிமால இருந்து நேரடியா ஒருத்தன் குதிச்சிட்டான்னா, சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், கேரவன்ல இருக்கிறவன், கோடிகள்ல சம்பளம் வாங்குறவன், மணிக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறவன், நீங்க சாமானியர்கள் வாழ்க்கை முறை எப்படி தெரியும்? நான் என்ன கேட்கிறேன், இந்த மாநகர பேருந்து இருக்கு, அதுல ஏறி பயணித்த அனுபவம் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்குமா? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்ததுக்கு அப்புறமா சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்குமே நம்மளும் சிஎம் ஆகணுன்ற ஆசை வந்திருக்குதுன்றத அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தமிழக வரலாற்றில் 1967 அப்புறமா 54 ஆண்டுகள் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அண்ணாவிலிருந்து இப்போ விஜய் வரைக்கும் எல்லாருமே அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க தான். ஸ்டாலின் திரைப்படங்கள் நடித்ததுனால அவர் திரைப்படத்துறையிலேருந்து வந்தவன்னு நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். ஆனால் எல்லாருமே வெறுமே அவங்க சினிமாக்காரர்களாக மட்டும் இல்லை, சினிமாவிலையும் அரசியல் பண்ணவங்க, களத்துலேயும் அரசியல் பண்ணவங்க தான். அப்படி இருக்கிறப்போ இப்போது தனுஷும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற சமிக்கைகள் சொல்லிட்டு இருக்காரு. மாணவர்களிடத்துல ஒரு மீட்டிங் போகிறாரு. பாடல்களை என் நெஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற வரிகள்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரதீப் ரங்கநாதன் மக்கள் நற்பணி மன்றத்தை தொடங்கியிருக்கிறாங்க அவருடைய ரசிகர்கள். எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? இது வெறுமனே விஜய் ஜெயிச்சதுனால வந்த நம்பிக்கையா, இல்லை இவனுங்கெல்லாம் நம்ம ஈஸியாக சினிமா மாவத்தை காமிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இவங்கெல்லாம் வராங்களா? ஒரு திரைப்பட நடிகர்கள் ஜெயிக்கும் போது கோடிக்கணக்கிலே சம்பளம் வாங்குகிறார்கள். அது 10 கோடி 5 கோடி இப்படிலாம் ஆரம்பிக்கிறவங்க, அப்புறம் 50 கோடி 100 கோடின்னு பிஸ்னஸ் டெவலப் ஆக 100 கோடி ரூபாய்க்கிறவங்க, அவர் 150 கோடிங்க அப்படிலாம் வர்ற ஸ்டேஜ் வருது. பலாயிரம் கோடியை கையாளக்கூடிய அரசியலுக்கு ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது? எல்லாரும் விசிட்டிங் கார்டை பாக்கெட்டில் வச்சுருக்காங்கன்னா, நடிகனுக்கு அவன் முகமே விசிட்டிங் கார்டாக இருக்கு. எங்கே போனாலும் மக்களுக்கு அவரை அறிமுகமான ஒருவராக இருக்கிறார். அவர் நல்லவனாக நடித்தா நல்லவன் நம்புறதுக்கு ஆள் இருக்குது. அவர் புரட்சிகர படத்தில் நடித்தா அவர் உண்மையிலேயே புரட்சியாளராக இருப்பாரோ அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வருது. அதனால் சினிமாவில் நல்லா நடிக்கிறவங்க எல்லாருமே, நல்லவனாக நடிக்கிறவங்க எல்லாருமே நல்லவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு பாமர நம்பிக்கையை அதிகாரமாக அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது பல முறை முயற்சி செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பொதுவாக எல்லாருமே சினிமாக்காரங்க தான், அறிஞர் அண்ணாவும் சினிமாக்காரர் தான், கலைஞரும் சினிமாக்காரர் தான் அப்படின்னு பேசுறது ஒரு அயோக்கியத்தனமானது. ஏன் அப்படின்னா, அடிப்படையில் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு ஏரியாவுக்குள்ளே அவங்க வரலை. அவங்க தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு ஆயுதமாக திரைப்படத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லுகிறேன். யார் பேசுவது? அம்பாளா? அம்பாள் என்றைக்கடா பேசினால் முட்டாளே என்றெல்லாம் அவர்களுடைய பகுத்தறிவு கருத்துக்களை, பண்பட்ட விஷயங்களை, மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குகிற விஷயங்களை எல்லாமே திரைக்கலையின் வழியாக சொல்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், இன்றைக்கும் பல திரைக்கலைஞர்கள் சமூக அக்கறை மிக்க திரைக்கலைஞர்களாக பா ரஞ்சித்திலிருந்து மாரி செல்வராஜ், மறைந்த ஜனநாதன், அப்படி பல இயக்குனர்கள் முற்போக்கு கருத்துக்களை சொல்வதற்காக இதை ஒரு களமாக பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களும் இருக்காங்க.
அப்ப வெற்றிமாறன் சிந்தனையாளர்களாக இருக்கிறவங்க சினிமாவை கையாள்வது என்பதும், நீங்க வந்து மசாலா படம் நடிக்கிறவன், என்டர்டெயின்மெண்ட் படம் நடிக்கிறவன் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை, ரசிக வெறியை வந்து தன்மையப்படுத்தி அதிகாரமயமாக மாற்றுவதும் ரெண்டும் வந்து ஒண்ணா நம்ம ஒரே தராசில் நிறுக்க முடியாது. இல்ல அப்படி சமூக பார்வையுள்ள இயக்குனர்களுக்கு இது மாதிரியான கதாநாயகர்கள் தான் சார் தேர்வு பண்றாங்க. அவங்க மூலமா தானே அந்த கருத்துக்கள் பரப்பப்படுது. இப்போ காலான்ற படத்துக்கு வந்து ரஜினி தேவைப்படுறாரு. இப்போ அசுரன் போன்ற படங்களுக்கு தனுஷ் தேவைப்படுறாரு. அப்படின்றப்போ அது ரெண்டும் இணைஞ்சு தானே செயல்பட முடியும். அதுங்க நடிகர்கள்ங்கிறது ஒரு அட்ரஸ். ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து திரையரங்கத்துக்கு அழைத்து வருவதற்கு ஒரு முகம் தேவைப்படுகிறது. அந்த முகம் வந்து சமூக பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கான முகமாக மாற்றப்படுவதற்கு அது ஒரு மோசடி இல்லையா? அது 2 மணி நேரத்துக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய ஒரு திரைப்படத்திற்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது அப்படின்னு சொல்றதும். அப்ப நான் ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன். விடுதலையினுடைய அசல் கதாநாயகன் யாரு? புலவர் கலிய பெருமாள். புலவர் கலிய பெருமாள் அடைந்த துன்பங்களும் அந்த பெருமாள் வாத்தியார் கேரக்டர்ல நடிச்ச விஜய் சேதுபதி அடைந்ததும் ஒரே மாதிரியானதா? ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அவர் வாழ்க்கையை தோற்கடிச்சிருக்கிறாரு. அவர் வாத்தியார் வேலை பார்த்தவரு. அவர் ஒரு புரட்சிகர இயக்கத்துக்கு போறோங்கிற பேர்ல போலீஸால வேட்டையாடப்பட்டு அவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பரிதாபகரமான ஒரு சூழலுக்கு ஆளாகி அவருடைய வாழ்க்கை வந்து பெரிய அளவுல பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நீங்க புரட்சிக்காரனா நடிக்கிறதுங்கிறது வேற. அப்ப அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுனாலயே அந்த கேரக்டரை வந்து ஏன் தலைவனா பார்க்க கூடாது என்று சொல்வது வந்து ஒரு அறியாமை. அதனால ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அண்ணா வந்து அண்ணா சாலையிலே நடக்கிறவன் எல்லாம் அண்ணா வழியில் நடக்கிறவனான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு காமெடியான விஷயத்தை அப்படி நம்ம சொல்லவே முடியாது. அதனால இந்த பிம்பத்தை வந்து இந்த இமேஜை வந்து ஒரு கதாநாயகனுக்குள்ள பொருத்தி பார்க்கிற போது அசல் வேறு, அசலான வாழ்க்கை என்பது வேறு, ஒரு கதாநாயகனாக நடிப்பது என்பது வேறு. இந்த இரண்டுக்குமான வேறுபாட்டை நம்ம வந்து கற்றுக்கொள்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ தவறுகிற இடத்துல இருந்து ஒரு கதாநாயகன் தலைவனாகிறான், ஒரு ஹீரோ வந்து சூப்பர்மேனா வந்து தன்னை வந்து ஃபீல் பண்ணிக்கிறான் அல்லது ஃபீல் பண்ண வைக்கிறான் மக்களை. இந்த அறியாமையை சுரண்டுகிறவர்கள் எப்படி சமூகத்திற்கு பயனாளிகளாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. படிக்காத பாமரர்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை ஒரு அறிஞர் ஆட்சி செய்கிறார். பேரறிஞர் அண்ணா ஆட்சி செய்கிறாரு. 9 ஆண்டு காலம் சிறையில இருந்தாரு காமராஜரே. 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாரு. சுதந்திர போராட்டத்திலே, விடுதலை போராட்டத்திலே தியாகம் செய்தவன் தான் இந்த மண்ணுக்கு முதலமைச்சராக முடியும் என்கிற வரலாறு இருந்திருக்கிறது. மொழி போராட்டத்திலே, இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்திலே ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போம் என்று பகுத்தறிவு கருத்துக்களை பேசி அதுக்காக சிறைக்கு போய் ஆரியமாயை எழுதுவதற்காக 6 மாசம் சிறைச்சாலையில தண்டனையை அனுபவித்த அண்ணா போன்றவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. விடுதலை போராட்டம், மொழி போராட்டம், சமூக நீதி போராட்டம் என்று இப்படித்தான் தலைவர்கள் உருவாகி வரணும். அப்பதான் மக்களுக்கு பயனளிப்பார்கள். சார் மாணவர்கள் சினிமால இருந்து நேரடியா ஒருத்தன் குதிச்சிட்டான்னா சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், கேரவன்ல இருக்கிறவன், கோடிகள்ல சம்பளம் வாங்குறவன், மணிக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறவன், நீங்க சாமானியர்கள் வாழ்க்கை முறை எப்படி தெரியும்? நான் என்ன கேட்கிறேன், இந்த மாநகர பேருந்து இருக்கு, அதுல ஏறி பயணித்த அனுபவம் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு இருக்குமா? சாமானிய மக்களினுடைய துயரம் புரியுமா? ரேஷன் கடை கியூல நிக்கிறவன் வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? அன்றாட கூலி தொழிலாளிகளுடைய வாழ்க்கை என்ன, கட்டிட தொழிலாளியோட வாழ்க்கை என்ன, அவர்கள் படுகிற அவலம் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏதாவது தெரியுமா? ஒரு சினிமா ஸ்டெண்ட் நடிகன் மேல இருந்து தவறி விழுந்துட்டான், விழுந்து வந்து அவன் வந்து திடீர்னு இறந்து போயிட்டான், ஒரு லைட் மேன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு எந்த இன்சூரன்ஸும் கிடையாது, அதுக்கான எந்த காப்பீடும் கிடையாது. அவன் இப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்றான் சினிமால. என் கண்ணு முன்னாடி என் ஸ்டூடியோல ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு ஏஆர் ரஹ்மான் கச்சேரி வச்சு வசூல் பண்ணி அவங்க கொடுத்தாரா இல்லையா? அந்த மாதிரி ஒரு செயலையாவது இந்த நடிகர்கள் செய்திருக்கிறார்களா? நான் கேட்கிறேன். ரஜினிகாந்த் செஞ்சிருக்கிறாரா? விஜய் செஞ்சிருக்கிறாரா? யாருங்க செஞ்சிருக்கா? முதல்ல நீங்க சக மனிதன் மேல அக்கறை செலுத்தாதவங்க. நீங்க இந்த நாட்டையே ஆளணும்னா எப்படி தனுசு வந்து ஆளணும்னா தனுசு வந்து சக மனிதனுக்கு என்ன செஞ்சிருக்காரு? அவர் எதற்காக அரசியலுக்கு வரணும்? போல இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் சார். ஏங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஊருக்கு வந்து ஒரு திருவிழா நடக்குது, ஒருத்தர் நல்லா கரகாட்டம் ஆடுறாங்கன்னா அந்த ஊர் நாட்டாமே ஆயிட முடியுமா? சிம்பிளாக கேட்குறேன். அந்த ஊருக்கு ஊர் தலைவரை பஞ்சாயத்து தலைவர் ஆயிட முடியுமா? நல்லா நாடகம் போடுறாரு, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அவரு, நாளையிலேருந்து ஊருக்கு வர தலைவர் ஆக்கிருங்க, ஊர் தலைவரை வெளியே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க ஊர் கட்டமைப்பு இருக்குல்லங்க. அதான் கேட்குறாரு அவரு. இப்போ பஃபூன்லாம் வந்து நான் ஊர் தலைவர் ஆகக்கூடாதா? ஏன் நாலா போயஸ் ஆகக்கூடாது? நானும் சொல்றேன். நாலா போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா? அது நாலா சிஎம் ஆகக்கூடாதா? நான் கேட்கறது என்னன்னா, நீ போயஸ் கார்டன்ல வீடு வாங்கலாம், கோடிகள்ல சம்பளம் வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. மக்களுக்கு தலைவன் ஆவதற்கு மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கேன்னு ஒரு குவாலிஃபைடு வேணுமா வேணாமா?
சினிமாவில் நடிக்கிறதுக்காக நீ வந்து நடன பயிற்சிக்கு போறீங்க, சண்டை பயிற்சிக்கு போறீங்க, உடலை வந்து கட்டுமஸ்தா வைத்துக் கொள்வதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்றீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயிற்சி எடுத்து தானே நடிகன் ஆகுறீங்க. பொது வாழ்க்கைக்கு மட்டும் எதுவுமே தேவையில்லையா நான் கேட்குறேன். ஒருத்தன் கோடபாகத்தில் நல்லா ஜாக்கெட் எடுத்து வைக்கிறாங்கிறக்காக அவனுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துட்டாங்களா நான் கேட்குறேன். இது என்ன புரியாமல் இருக்கு, எனக்கு அது புரியவே இல்லை. அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நான் கேட்குறேன். நல்லா கோட்டு தச்சு கொடுக்குறாருங்க, அவரையே நான் மாப்பிள்ளை ஆக்கிருங்கன்னு எங்கேயா சொல்றாங்களா? ஒரு தொழிலில் நீங்க திறமைசாலியாக இருப்பதற்கும் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு அர்த்தம் பொறுத்த இருக்கா? ஒருத்தர் நல்ல டாக்டரா இருக்காருங்க, நல்லா சர்ஜரி பண்றாரு, அவர் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்குவாங்களா? நீங்க இதயத்துக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் போது நாட்டுக்கு அறுவை சிகிச்சை அது இது ஒன்னான்னு கேட்கிறேன். இதுதான் முட்டாள்தனத்தினுடைய தொடக்க புள்ளி. இதுதான் அவர் மருத்துவராக இருப்பதும் பொது வாழ்க்கையில அவர் சிறந்தவராக இருப்பதும் வேறு வேறு. இன்னைக்கு சாதாரணமா ஒரு லோக்கல் கவுன்சிலராக இருக்கிறவரு 12 மணிக்கு ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க சந்தேக கேஸ்ல, உடனே புறப்பட்டு வாங்கம்பாங்க. 12 மணிக்கு ஒருத்தன் வேட்டியை கட்டி கிளம்பி போய் என்னையா நான் பொறுப்பேற்றுக்கினையா, அவனை வெளியே விடியா, நான் பொறுப்பியா, காலையில் நான் கொண்டு வரேன், எப்படியா நீ ராத்திரில் கைது செய்வேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு மக்கள் பிரச்சனையை ஈடுபடுறான். அவன் தான் மக்கள் பிரதிநிதி. நல்லது கெட்டதில் எல்லாவற்றிலையும் அவன் பங்கேற்பான். ஒரு தொகுதி சார்ந்த ஊர் சார்ந்து தொகுதி சார்ந்த இடங்கள்ல எல்லா திருமண விழாக்களுக்கு போவேன், துக்க வீட்டுக்கு போவேன், எது நடந்தாலும் வந்து பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குதுன்னா ஸ்பாட்டுக்கு போவான். எல்லா விஷயங்கள்லையும் கலந்து கொள்ளக்கூடியவர்களா இப்படி இங்கேருந்து தான் மக்கள் பிரதிநிதிகள் உருவாகிறான்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே சினிமா தேட்டர்லேருந்து கொண்டு வரேன். அப்புறம் ஜிபி முத்தை நீங்கள் வந்து மந்திரியாக்குவீங்களா அடுத்த முறை? ஜிபி முத்து நல்லா பண்ணுறாரு, சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு. இவர் வந்து டிடிஎஃப் வாசன் நல்லா பைக் ஓட்டுறாரு, அவரை போக்குவரத்துறை அமைச்சராக வேணா ஆக்குங்க. வாட்டுமரன் ஸ்டார் வந்து நல்லா நடிக்கிறாரு, அப்போ அவருக்கு வந்து ஒரு சமூக நலத்துறை அமைச்சராக அவர் ஆக்குங்க. இப்படி கிளம்புனாங்கன்னா இந்த நாடு எவ்வளவு பின்னடைவுக்கு போயிடும். ஏன்னா இந்த ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு, இப்படி ஒரு மக்களாட்சி தத்துவத்தை உருவாக்குவதற்கு கடந்த கால வரலாறு தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். எத்தனை மண்டை உருண்டிருக்கு, எத்தனை தலைகள் வெட்டப்பட்டிருக்கிறது, எவ்வளோ ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துக்கு வந்து நம்ம அடைவதற்கு பெரும் போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது. அதையெல்லாம் கோமாளிகள் கையில, வித்த காட்டுறவன் கையில, சினிமாவில் நடிக்கிறவன் கையில தூக்கி கொடுத்துட்டு இந்த நாடு நாசமா போறதுக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். பொதுமக்கள் வந்து இந்த வித்தியாசம் புரியாத அடிப்படையான விஷயங்கள் எது, அரிதாரம் பூசியவன் யாரு, நீங்கள் வந்து உண்மையாவே மக்களுக்கு போராடுகிறவன் யாருங்கிற வித்தியாசம் புரியாதனால நல்ல கண்ணு மாதிரி அரசியல் பண்ணவங்க எல்லாம் வாழ்நாள் முழுக்க தோற்பதும், விஜய் மாதிரி எடுப்பிலேயே 2 வருஷத்துலேயே ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதும், இந்த விபரீதங்கள் ஒரே காலகட்டங்களில் நிகழ்வது என்பது வேற யாருக்கு நட்டம் கிடையாது. நல்ல கண்ணு ஜெயிக்காது, நல்ல கண்ணுக்கு நட்டம் கிடையாது. விஜய் வெற்றி பெற்றதுல வந்து எல்லாமே பொதுமக்களுக்கு தான் நட்டம். நீ யோசிச்சு பாருங்க, தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளி விடுறான். எங்கே தள்ளி விடுறான்? அந்த தமிழ் தாய் வாழ்த்த எழுதின அவருடைய பேர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல, மனோமணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தள்ளி விட்டான்ல. இப்ப திமுக இல்லாத வெற்றின்னு புரிகிறதா? அப்ப நமக்காக போராடிய தலைவர்களினுடைய வரலாற்று தொடர்ச்சி என்பது வேறு, வித்த காட்டுறதுங்கிறது வேறு. இப்போ ஜென்சி கிட் வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கிறப்போ பிரதீப் ரங்கநாதன் அவரோடு நேரடியாக தொடர்பு ஈஸியாக கனெக்ட் ஆகிறது வந்து ஜென்சி கிட்கள், அவருடைய படங்களுடைய வெற்றிகள் வந்து அதை நமக்கு சொல்லுது. அவருடைய திரைப்படங்களும் அதை தான் காட்சிப்படுத்துது. இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கும் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கொடி கட்சி அப்படி கொள்கை பாடல் அதெல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை எப்படி சார் புரிஞ்சுக்க? சாராயம் வைக்கிறது நல்ல வியாபாரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த ஐட்டத்தை கொண்டு வராங்கல்ல. எலைட் பாருங்கிறாங்க, ரெஸ்ட்ரோ பாருங்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பார் ஓப்பனிங் தான். டாஸ்மாக்லேருந்து ரெஸ்டோ பாருக்கு மாறுறது தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். அதனால் எல்லாரும் குடிச்சிட்டாங்கிறதுனால குடி வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு நம்ம சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. ஒரு அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். அவன் வந்து நல்லா நடிக்கிறான் பிரதீப் ரங்கநாதனா, கால் ஷீட் வாங்கி படம் எடுங்க, கூடுதலாக என்டர்டெயின்மெண்ட்டாக படம் எடுங்க. பாக்கியராஜன் நம்ம எந்த இடத்துல வச்சுருந்தோம்? முதலமைச்சராக்கணுமா? முந்தாரம் முடிச்சு நடிச்சாருங்கிறதுனாலயோ, இது நம்மளால் நடிச்சாருன்னா நம்ம வந்து எம்ஜிஆரே ரெக்கமெண்ட் பண்ணார், என்னோட கலை வாரிசுலாம் சொன்னார். ஆனால் மக்கள் அவரை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சான். எழுத்தாளர் சங்க தேர்தலுக்கே அவ்வளோ பிரச்சனை ஆகும். அதனால் கலைஞர்களை கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியான விஷயம். நம்ம வந்து கலைஞர்களை கொச்சப்படுத்தலை. கலைஞர்கள் வேறு, தலைவர்கள் வேறு. கலைஞர்களையே நீங்கள் தலைவர்களாக பார்த்தீர்கள்னா அது பின்னடைவைத்தான் தரும். உடனே கலைஞர்னோடனே கருணாநிதி ஏன் தலைவராகணும் கொஞ்சம் பேர் கிளம்புவான். அதுதான் நான் சொல்லலை. அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் ஒரு சமூக சிந்தனையாளர். அதனால் திரைக்கலைஞர்களை கொண்டாடுங்கள், சூப்பர் ஸ்டார்களை கொண்டாடுங்கள். ஆனால் அவர்களை தலைவர்களாக ஆக்கி கொண்டா நாடு பின்னுக்கு போயிடும். நமக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து 10வது மாடிக்கு போவாங்க, 11வது மாடியில் செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும். ஆராய்ந்திற்கு வந்து பலதள பண்ணிக்கிறோம். நன்றி சார்.